மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் நாடாளுமன்ற உரிமைகள் சிறப்புரிமைகள் குழுவின் முடிவை எதிர்க்கட்சி நம்பியுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் டத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் கூறினார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு எதிராக எதிர்க்கட்சி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருமா அல்லது வேறு விதமாக கொண்டு வருமா என்பது உரிமைகள் சலுகைகள் தொடர்பான நாடாளுமன்ற குழுவின் முடிவை பொறுத்தது. தேசிய கூட்டணி விதிகளுக்கு அப்பால் செல்ல விரும்பவில்லை என்றும் எந்த ஒரு யுத்தியும் ஒழுங்கான முறையில் வகுக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். முன்னதாக துன் மகாதீரின் பத்து பூத்தே பிரச்சனை குறித்த டத்தோஸ்ரீ அன்வாரின் அறிக்கைகள் தொடர்பாக நாடாளுமன்ற உரிமைகள் சிறப்புரிமைகள் குழுவிற்கு அவரை பரிந்துரைக்க வேண்டும். தேசிய கூட்டணியின் தலைமை செயலாளர் டத்தோஸ்ரீ தக்கியுதீன் ஹசான் மக்களவை சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜொஹாரி அப்துல்லாவுக்கு ஒரு தீர்மானத்தை சமர்ப்பித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியை வழங்குவது அகல்படை ரிசோர்சஸ் கல்வி ஆலோசனை மையம். இங்கு எஸ்பிஎம் தேர்வில் பஹாசா மலேசியா, செஜாரா, மேத்தமெட்டிக், இங்கிலீஷ் ஆகிய 4 பாடங்களில் குறைந்தபட்சம் 3 கிரெடிட் உள்ள மாணவர்களுக்கு டிப்ளோமா கல்வியை மேற்கொள்வதற்கு உரிய ஆலோசனையுடன் அதற்கான பதிவு நடவடிக்கை இலவச சேவை வழங்கப்படுகிறது. இதனை தவிர்த்து டிகிரி, மாஸ்டர், PhD ஆகிய உயர்கல்வி மேற்கொள்ள ஆர்வமா? அதற்கான வாய்ப்பையும் அகல்படை ரிசோர்சஸ் ஏற்படுத்தி தருகிறது. கல்வியில் பின்தங்கிய மாணவரா நீங்கள்? கவலையை விடுங்கள், இருக்கவே இருக்கு டிவேட் தொழில்திறன் சான்றிதழ் பயிற்சி. அதற்கான ஆலோசனை மற்றும் பதிவு நடவடிக்கைக்கும் இங்கு செய்து தரப்படும். மலேசிய உயர்கல்வி அமைச்சால் அங்கீகாரம் வழங்கப்பட்ட எங்கள் கல்லூரியில் இதற்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி தருவதோடு கல்வி கடனுதவி இங்கு ஏற்பாடு செய்து தரப்படும். மேல் விவரங்களுக்கு எங்களுடன் 01126656991 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.